பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம கதிர் போகிறாங்க. என்னாச்சுமா, ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா எனக்கு மனசு சரியில்லையா, என்னம்மா சொல்கிறீங்க? ஏற்கனவே மீனாவும் நம்ம செந்திலும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனியும் சுகன்யாவும் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாத காரியத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போ சரவணன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்த உடனே தங்கமயிலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்கிற, அப்படி என்ன அண்ணன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குழந்தை இல்லாமல் போனது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக தங்கமயிலுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லாமல் ஆனால் என்னென்னமோ காரணம் சொல்லி தங்கமயிலுக்கிட்ட ரொம்ப கொடுமையாக நடந்துக்கிறான். அவளை எதுக்கு எடுத்தாலையும் அடிக்கிறதுக்காக போகிறான். அவள் ஏதாவது சரவணனுக்கு செஞ்சால் கூட வேண்டான்னு சொல்கிறான். என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவகிட்ட விசாரிச்சா ஒரு வேலை என்னை பிடிக்கல போல இருக்கு, வேறு ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறேன். சரவணன் அப்படி பண்ணுற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், என்னம்மா நீயும் அண்ணனுக்கு ஏதாவது தப்பாக நடக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அவன் எப்போவுமே அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் என்னோட புள்ளடா, அவன் எப்படி அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ அவங்க பக்கம் ஏதாவது உண்மையை மறைச்சி வச்சு அண்ணன் மேலே பழிய போடுறாங்களோன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. இதை தங்கமயில் கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.